ஹாய், நேற்று ஒரு வீடியோ பார்த்தேங்க. அந்த வீடியோவில் பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. என்ன விஷயம்னு உங்களுக்கே தெரியும். மேகதாது அணை நம்ம கர்நாடகா ஒரு அணை கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்கு. ஒரு கட்சியை தவிர முதல்வர் கூட மோடி கிட்ட போயிட்டு வலியுறுத்தியிருக்காரு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடகா கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி. நடுவில் பார்த்தா நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, எல்லாத்துக்குமே அறிக்கை கொடுத்துட்டு இருந்தார். டிஎம்கே சைட்லேருந்து எல்லாத்துக்குமே இப்போ ரீசெண்டாக அறிக்கை வந்துட்டு இருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன், போஸ்ட் வந்துட்டு இருந்து. இந்த மேகதாது விஷயத்துக்கு மட்டும் வரவே இல்லை. அவர் சைட்லேருந்தும் வரல, ஸ்டாலின் சார் சைட்லேருந்தும் வரல, டிஎம்கே சைட்லேருந்து அதை பற்றி பேசவே மாட்டுறாங்க. அப்போ தான் என்னடான்னு பார்த்தா அவங்க இப்போ இல்லை, கடந்த 5 வருஷமாகவே பேசலையாம். கடந்த 5 வருஷமாகவே இதை கண்டுக்கலையாம். அதனால தான் இந்த நிலைமைக்கு இப்போ நின்று இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலைங்க, பின்னாடி வீடியோ வருது. வீடியோவில் சொல்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேளுங்களேன். இன்றைக்கு வரைவு திட்ட அறிக்கையை பெற்று மேகதாட்டு அணையை சட்டவிரோதமாக கட்டுவதற்கு கர்நாடக துணை முதலமைச்சர் பூஜை போடுகிற நிலையை உருவாக்கியவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்பதை வன்மையாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். 5 ஆண்டு காலமாக அவர் காவிரி குறித்து வாய் திறக்காததால், மேகதாட்டு குறித்து மறுப்பு தெரிவிக்காததால் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளும் கர்நாடகாவுக்கு எதிராக போராட வேண்டிய நெருக்கடியை ஏற்படுத்தி சென்றிருக்கிறார். எனவே இன்றைக்கு புதிய ஆட்சி, விஜய் தலைமையில் அடைந்திருக்கிற ஆட்சி உடனடியாக அவசரகால நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும். காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை முன்வைக்க வேண்டும். அதனை ஆதாரத்தோடு எடுத்துரைத்து இந்த வரைவு திட்ட அறிக்கை நிராகரிக்க செய்ய வேண்டும். தேசிய பசுமை தீர்ப்பாய வழக்கு விரைவுபடுத்த வேண்டும். சட்டவிரோதமாக அணை கட்ட விஜய் அரசு அனுமதிக்க கூடாது.